அனைவருக்கும் நல்லது வேண்டும். பகுதி 11. இப்போதைக்கு திருமண நிச்சயத்திலிருந்து தப்பிச் செல்வதோடு வெளியூரில் ஏதாவது வேலை தேடிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் மைத்திக்கு. அதற்கு உதவி செய்வதாகவே பாலாவும் கூறியிருந்தான். ஆனால் திருமணத்தை மறுத்தபோது ஆனந்தன் பேசிய விதமும் புத்தி சொன்ன தினுசும் இருவர் மனதிலும் சலனத்தை ஏற்படுத்திவிட்டது. அவை மந்தாகினியின் பேச்சை நம்பி அவன் சொன்னதுதான் என்றாலும் அதை பற்றி பேச பேச அன்று வரை இருந்த நட்புக்கு மேலாக ஏதோ இருப்பது போன்ற உணர்வு இருவருக்குமே ஏற்பட்டுவிட்டது. அந்த மாதிரி மனநிலையில் தனியே இருக்கக்கூடாது என்றுதான் இருவரும் இரவோடு இரவாக இங்கே கிளம்பி வந்ததே. அத்தோடு அக்கம் பக்கத்தார் மைத்தியை தவறாக எண்ணிவிடக்கூடாது என்பது இன்னொரு காரணமும் அவனையும் தான். அப்பா அம்மா அந்த பக்கம் சென்றதும் யாரோ பெண்ணை அழைத்து வந்து கூத்தடிக்கிறான் என்று அப்படித்தானே அவனுடைய பெற்றோரிடமும் விஷயம் போகும். அதை தவிர்ப்பது மிக முக்கியம் என்று இருவருமே எண்ணினார்கள். சிவராணி ஒரே ஒரு லிஃப்ட் கொடுத்ததை வைத்துக்கொண்டு உங்கள் எல்லோரையும் தொல்லை செய்வது தப்புதான். ஆனால் வேறு எங்கேயும் செல்ல முடியாத நிலை ஆண்டி. பாலாவுக்கு சொந்தக்காரர்கள் அதிகம். என் கூடவே அவர்களில் 4 பேர் படித்தார்கள். அங்கே இங்கே இன்று விஷயம் கசிந்து அண்ணனை, முக்கியமாக மந்தாகினி ஆண்டியை எட்டிவிடுமோ என்று எனக்கு ரொம்பவும் பயமாக இருந்தது. அத்தோடு நீங்கள் இங்கே இலகுவாகவும் தைரியமாகவும் ஒளிவு மறைவின்றி பேசி பழகுகிறீர்களா? அதை பார்க்கவே மனதுக்கு தெம்பாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து நல்லபடியாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கூட வருகிறது. ஆனால் எனக்கு எத்தனையோ நன்மைகள் என்றாலும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையாக இங்கே வந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டி என்று மைத்ரியையே பணிந்து தணிந்து பேசவும் சரளா ஒரே அடியாக உருகி போனாள். சீச்சே, என்ன பேச்சு இது? மனிதனுக்கு மனிதர் இவ்வளவு கூட செய்யவில்லை என்றால் நம் மனிதராக பிறந்ததே வீணல்லவா? தைரியமாக இரு. எங்கள் சிவா ரொம்ப என்னடி முறைக்கிறாய்? கெட்டிக்காரி என்றுதான் சொல்ல போனேன். ஓஹோ, சிவா என்றதற்காகவா? தெரியாமல் வந்துவிட்டது, இனிமேல் சொல்லவில்லை. நீயும் கவனித்துக்கொள் மைத்தி. இந்த என் கெட்டிக்கார பெண்ணுக்கு அவள் பெயரை சிவா என்று சுருக்கி கூப்பிட்டால் பிடிக்காது. ஆணின் பெயர் மாதிரி இருக்கிறதாம். ஆனால் இந்த பெயரை ஏன் வைத்தோம் என்றால் என்று சரளா மகளின் பெயரை புராணத்தை தொடங்க சிவராணி குறுக்கிட்டாள். அம்மா, அந்த விளக்கம் இப்போது வேண்டாம். மணி என்ன என்று பார்த்தீர்களா? 1 போகிறது. காலையில் அப்பாவுக்கு முன்னராக விழித்து அவருக்கு சரியாக நீங்கள் விளக்கம் வேறு கொடுத்தாக வேண்டும். போய் படுங்கள் என்று அவள் விரட்ட, ஆமாம்பா, நீங்களும் பேசிக்கொண்டிராமல் சீக்கிரமாக தூங்குங்கள் என்று எழுந்து சென்றாள் அன்னை. அப்பா ரொம்ப கோபப்படுவாரா சிவராணி என்று கவலையுடன் கேட்டாள் மைத்ரியே. தன்னால் தானே என்ற கழிவிறக்கமும் முகத்தில் தெரிந்தது. மறுப்பாக தலையாட்டினாள் சிவராணி. அப்பாவுக்கு கோபமே வராது. அவர் ஒரு அமைதி விரும்பி. ஆனால் ஆர்ப்பாட்டம் பிடிக்காது. உன் அண்ணனுக்கு நேர்மாறு என்று வையேன் என்று விட்டு பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்து வைத்துவிட்டு திரும்பினாள். மைத்ரியை கவலையாக அமர்ந்திருக்கவும், எல்லாம் அம்மா பார்த்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நீ இங்கே வந்ததையே உனக்கு சாதகமாக பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி அப்பாவை மடக்கி விடுவார்கள். கவலைப்படாமல் படுத்து தூங்கு என்று விளக்கை அணைத்தாள் அவள். மெய்யாகவும் அதுதான் சரளாவின் முக்கிய ஆயுதமாக இருந்தது. அந்த ஆனந்தன் சொன்னது போல பாலமுருகன் தகாத ஆளாக இருந்து இவளும் அவனுக்கு தலையாட்டுகிறவளாக இருந்தால் வாய்த்தது வாய்ப்பு என்று இரவெல்லாம் அங்கே அவன் வீட்டிலேயே கூத்தடித்து கொண்டு கிடந்திருக்க மாட்டார்களா? இந்த பெண்ணை பற்றி தப்பான சொல் வந்துவிடக்கூடாது என்று அந்த இரவு நேரத்தில் இங்கே கூட்டி வந்து விட்டு போவானா? சொல்லுங்கள் என்று மனைவி ஆணித்தரமாக கேட்கையில் விநாயகத்திற்கு ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அவள் சொல்வது சரியும் தானே. ஆனால் அவளுடைய என்று தொடங்கியவரை சரளா மேலே பேசவிடவில்லை. நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி நல்ல பிள்ளைகளுக்கு நாம் உதவி பண்ண வேண்டாமா? நிறைய பிள்ளைகள் நம் பெண்களைப் போல நல்லவர்கள் தான். ஆனால் சரியான சமயத்தில் தேவையான உதவி கிடைக்காமல் தான் அவர்கள் வீணாகி போவதே என்ன? இன்றைக்கு தரிசனத்தை முடித்துக்கொண்டு பாலாவுடைய பெற்றோர் வரும் வரைதானே. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு அவர்கள் செய்ய இருக்கிற உதவியை அவர்கள் வருகிற வரையாவது நாம் செய்யாவிட்டால் எப்படி? நல்லவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் தானே எப்போது முன்னே நிற்கிறவர். அதனால் தான் பாலா அம்மா அப்பா வருகிற போது வரட்டும், அதுவரை மைத்தி நமக்கு பெண்ணாக இங்கே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டேன். அசப்பில் அவளை பார்த்தால் நம்ம அபிக்குட்டி போல ராணியை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வேறு இருக்கிறாளா? எனக்கு அவளை அனுப்பவே மனமில்லை என்றாள் ஒரு பெருமூச்சுடன்.
மனைவியை ஒரு தரம் கூர்ந்து பார்த்த விநாயகத்திற்கு உதட்டோரம் லேசாக துடித்தது. அந்த பெண்ணுக்கு அனுமதி வழங்கிவிட்டு அதை சாதிக்க என்னவெல்லாம் சொல்லுகிறாள். ஆனால் மனைவி சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. அக்கம் பக்கம் தப்பாக நினைக்கக்கூடாது என்று நினைப்பதே இப்போது பெரிய விஷயம். அந்த பையன் தப்பானவன் இல்லை என்பதற்கு இது சிறந்த அத்தாட்சியே. அந்த பெண்ணுக்கும் தான். நல்ல பெண் என்றால் பாவம் இறந்துவிட்டு போகட்டுமே. மறுத்தாலும் அவர் சம்மதிக்கும் வரை மனைவி மகள் இருவரும் வாதாடி கொண்டே இருப்பார்கள். அதற்கு இப்போதே அனுமதி கொடுத்து விட்டால் நிம்மதியாக இருக்கும். எப்படியும் அன்றிரவு கிளம்பிவிடப் போகிறார்கள். இப்படி எண்ணித்தான் விநாயகம் மனைவியிடம் தலையாட்டி வைத்தது. ஆனால் விருந்தாளியாக ஒதுங்கி உட்கார்ந்திராமல் அந்த வீட்டில் வேலைகளில் பங்கெடுப்பதும் சிரிப்பும் விளையாட்டுமாக அந்த பெண் பழகிய விதமுமாக சில மாதங்களுக்கு முன்பாக திருமணமாகி வெளிநாடு சென்ற தன்னுடைய மூத்த மகளைப் போலவே அவளுக்கு தெரிந்தது.